விஜய் அவர்கள் எந்த ஒரு இடத்துலயும், எந்த ஒரு மேடையிலயும் அண்ணன் சீமான் அவர்கள பத்தி ஒரு வார்த்தை கூட பேசவே இல்ல. ஆனா சீமான் அண்ணன் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள பத்தி பேசிக்கொண்டே இருக்கார். இதற்கு என்ன காரணம்? இது எதனாலன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அலசல். ப்ளீஸ் ஒரு லைக் ஒண்ணு போட்டுக்கங்க. அது கொஞ்சம் உதவியா இருக்கும் ஒரு புது சேனலு கொஞ்சம் லைக் போட்டீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன் தொடர்ந்து விமர்சனம் வச்சுட்டே இருக்காரு விஜய் அவர்கள் மீது. ஆனா, விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, சீமான் அண்ணன சுத்தமா மதிக்கல அப்படின்ற மாரி தான் சொல்லணும். ஏன்னா, அவரு அதுக்கு எதிராக எதுவுமே பேசுறதும் இல்ல. அவரு கேட்கிற கேள்விக்கு எதுவும் சொல்றதே இல்ல. பட் அவர் கேட்கிற கேள்வி மதிக்கிறதே இல்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே. டிஎம்கேன்ற ஒரு பெரிய கட்சி தான் தனக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் மனசுல நெனைச்சிட்டு இருக்காரு. மக்கள் மனதிலயும் அத தான் விதைச்சிட்டு இருக்காரு. பிளஸ் டிஎம்கே பிளஸ் ஏடிஎம்கே தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு நம்மளுக்கு நல்லா தெரியும். இப்போ ஏடிஎம்கேவ கீழ இறக்குனா தான் இப்போ டிவிகே வந்து மேல போக முடியும். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி ஏடிஎம்கே வந்து கொஞ்சம் ஒரு ப்ராப்ளமா இருக்கிறதால, ப்ராப்ளம்லாம் ரொம்ப பெருசு இல்ல. தலைமை வந்து சரியா இல்ல. அதுதான் உண்ம. தலைமை வந்து சரியா இல்லாததால அதுல பல பிரச்சனைகள் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா, இதுதான் சரியான டைம். டிவிகே பிளஸ் டிஎம்கேன்னு சொன்னா மக்கள் மனதிலயும் அப்படிதான் பதியும். அத விட்டுட்டு நம்ப வந்து நாம் தமிழர் கட்சி, அவங்கள பத்தி பேச ஆரம்பிச்சோம்னா, அவங்க வந்து நமக்கு எதிரி மாரி பாயிண்ட் ஆஃப் பண்ணிடுவாங்க. அதனால அது வேண்டாம். அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தன்னை தானே வந்து குறைச்சிக்க கூடாது அப்படின்ற மாரி நகர்ந்துட்டு இருக்காரு. இது அவருக்கு வந்து ஒரு நல்ல மூவிங்கா தான் பார்க்கப்படுது. ஏன்னா, நாம் தமிழர் கட்சி வந்து எந்த ஒரு எம்எல்ஏவும் எந்த இடத்துலயும் ஜெயிக்கல. இப்ப நீங்க போயிட்டு அவருக்கு எதிரா நின்னீங்கன்னா, ஆல்ரெடி டிஎம்கே வந்து மேல தான் இருக்கு. அது மேல அப்படியே போயிட்டே இருக்கும். நம்ம 2 பேர் தான் சண்டை போட்டுட்ற மாரி இருக்கும். அதனால தான் விஜய் அவர்கள் நம்மளுக்குள்ளேயே சண்டை வேண்டாம் அப்படின்ற மாரி எந்த இடத்துலயும் நாம் தமிழர் கட்சி பத்தி பேசுறதே இல்ல. ஆனா அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி நினைக்கிறது இல்ல. இப்போ கடந்த சில தினங்களாக பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிரி வந்து டிஎம்கே இல்ல விஜய் அவர்கள் தான் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது அதுதான் கரெக்ட். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 8% ஓட்டு அவங்க கையில இருக்குது. அத வந்து தட்டி பறிக்கிற மாரி விஜய் அவர்கள் வந்துட்டாரு அப்படின்னும்போது கண்டிப்பா கோவம் இருக்க தான் செய்யும். அந்த கோவத்தின் வெளிப்பாடு தான் இப்படி இருக்கு. முக்கியமா நாம் தமிழர் கட்சி பக்கம் பார்த்தீங்கன்னா, இளைஞர்கள் தான் அதிகமா இருந்தாங்க. இப்ப அந்த இளைஞர்கள் எல்லாம் விஜய் அவர்கள் பக்கம் போறாங்க அப்படின்னும்போது கண்டிப்பா ஒரு கோவம் இருக்க தான் செய்யும். அதுதான் இப்படி நடந்துட்டு இருக்கு. இன்னும் அரசியல் வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்போது, இன்னும் வந்து பயங்கரமா இருக்கும். முக்கியமா இந்த கூட்டணி வந்து வைக்கும்போது யார் யார் எந்தெந்த பக்கம் போவாங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியல. ஆனா டிவிகே சைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க யார் வேணாலும் கூட்டணிக்கு வரலாம். ஆனா தலைமை வந்து நாங்க தான் இருப்போம் அப்படின்ற மாரி கண்டிப்பா தெளிவா சொல்லிட்டாங்க. பிளஸ் பாஜகவும், டிஎம்கேவும் தவிர அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏடிஎம்கேக்கு என்ன சிக்கல்னா, ஏடிஎம்கே வந்து பாஜக விட்டு வெளிய வந்தா தான் ஏடிஎம்கே வந்து டிவிகே கிட்ட போக முடியும். அப்பயும் அப்படி ஏடிஎம்கே போனாலும் விஜய் அவர்கள் தான் முதல்வர். அதையும் தெளிவா சொல்லிட்டாங்க. பார்க்கலாம் எந்தெந்த கட்சி தொல் திருமாவளவன், அன்புமணி, ராமதாஸ் பல கட்சிகள் இருக்கு. அவங்க எந்தெந்த பக்கம் போவாங்கன்னு தெரியல. ஆனா டிவிகே பக்கம் போறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா இப்பதான் வந்திருக்காங்க. விஜயகாந்த் அவர்கள் மாதிரி எதிர்க்கட்சியா வந்து திரும்பவும் கீழ போயிட்டாருன்னா என்ன பண்றது? அப்படின்ற மாரி பல கட்சிகள் யோசிப்பாங்க. இந்த முறை அவரு எந்த அளவுக்கு வாக்கு வாங்குறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் தனித்து நின்றது தான் நமக்கு நல்லதுன்னு படுது. அப்பதான் அவருக்கு எந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியுது. பார்க்கலாம் பொறுத்திருந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம். அந்த லைக்க மட்டும் போட்டுக்கங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகே பாய்.